பெட்ரோல் ரேட்டம் என்ன சொல்லுங்க? சரியான எங்களுக்கு தாக்கம் என்ன இன்றைக்கு இன்றைக்கு 400 ரூபாய் பெட்ரோல் என்னன்னா ஒரு கியூஆருக்கு 5 லிட்டர் பெட்ரோல் தானே தராங்க. சாதாரணமா நாங்க ஒரு நாளைக்கு ஒட்டி சுட்டான் சந்தையில இருந்து கொக்குலாய்க்கான போகணும். அது குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பெட்ரோலாவது தேவை. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பெட்ரோலாவது தேவை. முதல் நாளாந்து ஒரு 2.5 லிட்டர் பெட்ரோல் அடிப்போம் அண்ணன். முல்லைத்தீவு ஐஎஸ்சி பெட்ரோல் செட்ல அடிச்சு விடுவாங்க. இப்ப போனா கியூஆர் கார்டு கேட்குறாங்கன்னு ஒரு நாளைக்கு அதுல ஸ்கேனிங் பண்ணினான்னா ஒரு சாதாரணமா 2 நாளைக்கு தான் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மண்ணெண்ணெய் சாதாரணமா நாங்க இந்த மீன் எடுக்க போனான்னா இப்ப சொல்றாங்க என்னன்னா இப்ப டிராக்டருக்கு டீசல் கொடுக்குற இல்லைன்றாங்க. அதால மீன் விலைன்றாங்க. மண்ணெண்ணெய் கொண்டு வந்தாதான் மீன் தருவான்னு சொல்றாங்க. சில வாடியல்ல சில வாடியல்ல அவங்கள விலை இல்லைன்னு உண்மையாவே மண்ணெண்ணெய் இல்ல. மீனுக்கு விலை இப்ப இந்த மீன் பால மீன் எடுத்தான்னு முதல்லாம் 1300 1200 வித்த மீன்கள் இப்ப 1600. இப்ப இந்த வாழை எல்லாம் 1200 விற்கிறோம். ஒண்ணும் செய்யலாம். அங்கேயே 1000 ரூபாய் போகுது, 1900 போகுது. கிலோவுக்கு 300 இல்லாம செய்யலாம். ஏன்னா எரிபொருள் விலையேற்றம் உங்களோட தொழில என்ன பாதிப்பை ஏற்படுத்தி? ஏன்னா எங்கட இதுல சரியான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்க எரிபொருள் இல்லாதது. மீன் வியாபாரம் கடல் உணவை எடுத்துக்கொண்டு செலவு உங்களுக்கு எங்களுக்கு சரியான சிக்கல் என்ன. ஏன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு தான் தாரமான பெட்ரோல் காணும். கியூஆருக்கு ஒரு கிழமைக்குரிய கியூஆர் எத்தனை நாளைக்கு காணும்? ஒரு 2 நாளைக்கு இல்லாட்டி 3 நாளைக்கு தான் காணும். அதுக்கு கூட காணாது என்ன காணாது. 400 ரூபாய் ஆயிடுச்சு. அதோட இன்றைக்கு போனா 400 ரூபாய் ஆயிடுது. அதோட இன்றைக்கு போனா தான் தெரியும். நீ வாரக்கிழமைக்கு தானே பெட்ரோல் தருவாங்க. நாங்க 600 ரூபாய்க்கு தான் கடையில வேண்டி அடிக்கணும். கடையில 600 ரூபாய் விற்கலாம். 600 ரூபாய்க்கு தான் தருவாங்க. அவங்கள பிள்ளை இல்ல. அவங்களுக்கும் எத்தனை லிட்டர் கொடுக்குறாங்க? அவங்களுக்கும் 4-5 லிட்டர் அதைத்தான் சேமிச்சு தருவாங்க. 600 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு வேண்டி தான் நாங்க ஓடணும். இந்த கடல் உணவுகளின் விலையானது இனிவரும் காலங்களில் ஏறக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுகின்றது. எனவே நன்னீர் மீன்பிடி என்பது ஓரளவு நல்லாக இருக்கும். நன்னீரும் அப்படிதான். என்னன்னா குளத்து மீனும் சரியான இப்ப குறைவண்ண. இப்ப காத்து தானே என்ன இந்த காத்து கிலோமீட்டரால இல்ல இந்த வலிச்சு விலை வருமோ அதுவும் இப்ப வந்துட்டேன் 900 ரூபாய்க்கு. என்னன்னா முத்தையங்கட்டு மீனை எடுத்து கொண்டோம்னா இந்த முத்தையங்கட்டு மீன் இருக்குதானே என்ன சாதாரணமா இப்ப முத்தையங்கட்டுல என்ன ஒரு ஜாவாரிக்கு சில்லறை ஜாவாரிக்கு குறைஞ்சது 10 கிலோ மீன்ல இருந்து 15 கிலோ மீன் தான் கொடுக்குறாங்க. அதான் இப்ப குறைச்சிட்டாங்க. குறைஞ்சது 10 கிலோ மீன் தான் கொடுக்குறாங்க முத்தையங்கட்டு குளத்துல. அதுவும் பதிவு செஞ்சிருக்கோம். பதிவு செஞ்ச 4 ஜாவாரிக்கு தான் கொடுக்குறாங்க. மிச்சம் எல்லாம் கூலருக்கு தான் ஏத்துறாங்க. இனி வரும் காலங்களில் என்ன செய்யும்? அதால எங்கட கிராமத்துல இருக்க மீனை என்ன மக்களுக்கு அந்த மீன் கிடைக்குது இல்ல. மக்கள் வந்து கடல் மீனை விரும்புறாங்க. பெரும்பாலும் விரும்பாத காரணம் என்னன்னா இந்த மீன் கிடைக்கிறது குறைவு. இருந்து உங்களோட பேர் என்ன? என் பேரு சாம்சன். அவர்கள் கடல் உணவு வியாபாரத்தின் நிலைப்பாடு எரிபொருள் விலையேற்றம் என்ன சொல்கிறது என்பதை சொல்லி இருக்கின்றனர்.